இன்று இறுதி தீர்ப்பு வெளியாக போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது கரூரில் விழா அவர்களோட பிரச்சாரம் சமயத்தில் 38 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி சீனா அதிபர் கூட இன்னைக்கு மார்னிங் ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயம் உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்த சமயத்தில் கரூரில் நடந்த சம்பவத்தை பார்ப்பதற்காக, அதாவது இரங்கல் தெரிவிப்பதற்காக விஜய் அவர்கள் செல்வதற்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேஸை காவல் அதிகாரிகள் விசாரிக்கக்கூடாது, சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் தலைமையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. அவசர வழக்கை திங்கட்கிழமை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நீதிபதி அவசர வழக்கை திங்கட்கிழமை விசாரிக்க முடியாது, செவ்வாய்க்கிழமை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆயுத பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை விசாரிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் கொடுத்ததால் செவ்வாய்க்கிழமை இன்று விசாரணை செய்ய போகிறார்கள். இந்த விசாரணையில் 2000 பேர் அந்த கூட்டத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க. அது யாரு? சிசிடிவி கேமராவில் அடிதடிலாம் நடக்கிறது. அதெல்லாம் யார்? எதுக்காக செருப்பு கல்லாம் வீசுறாங்க? இவங்கெல்லாம் யாரு? இந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள் வீடியோ ப்ரூஃபோடு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் கரூர் சென்று வருவதற்கு பர்மிஷனும் கேட்டிருக்காங்க, பாதுகாப்பும் கேட்டிருக்காங்க.